பாபா ஓர் கருணாலயம். சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அணு. நம் சாய்பாபாவின் பக்தர்களான நமக்கு மட்டுமே சாத்தியமாகின்ற விஷயங்கள் என்று ஒரு சில விஷயங்கள் இங்கு உண்டு. அது தன் பக்தனுக்கு அருளை மட்டுமன்றி பொருளையும் நம்மை கேட்க வைத்து தருகின்றார் நம் பாபா. அழ வைத்து தீர்வு தருகின்றார் நம் பாபா. சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கின்றார் நம் பாபா. தனக்காக வேண்டிக் கொள்ள வரவழைத்து பிறருக்காக வேண்ட வைக்கின்றார் நம் பாபா. தந்தையாக, தாயாக, சகோதரியாக, சகோதரனாக, பிள்ளையாக, நண்பனாக, இப்படி எல்லா உறவு முறைகளிலும் அவர் நமக்கு உதவ தயாராகவே இருக்கின்றார். ஆனால் உறவுகளை சேதப்படுத்தும் எந்த வடிவத்தையும் நம் பாபா ஏற்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பிரார்த்தனைகள் எதுவானாலும் சரி, எத்தனை பெரிதானாலும் சரி, எத்தனை சிக்கலானதாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக நம் பாபாவின் பாதங்களில் நாம் சரணடைந்து நம் பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது அவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வழிவகுக்கின்றார் நம் பாபா. ஒவ்வொரு முறையும் நம் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்தம் சத்திய வாக்கினை நம்மிடம் சேர்த்து கொண்டே இருக்கின்றார். இதோ இந்த சத்திய வாக்கினை போல் கேட்கலாமா? என் அன்பின் பிரியமே, சற்று நீண்ட காத்திருப்புத்தான் உன்னுடையது. நிறைய ஆசைகளோடு நீண்ட காலமாக காத்து கொண்டுதான் இருக்கின்றாய். இப்படி வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதே, எப்பொழுதுதான் பூர்த்தியாகும் என் காத்திருப்பு என்று கொஞ்சம் சலனப்பட்டு இருக்கின்றாய். இழந்து விடுவோமோ என்றெல்லாம் பயப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். இழந்து விட்டதை எண்ணி கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். உனக்கான இந்த வாக்கை முழுவதுமாக கேள், மௌனமாக கேள். உன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு பதில் கிடைக்கும். உன் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த நெருப்பு சற்று குளுமை பெறும். கஷ்டங்கள் வரும் தருணங்களில் நிலை குலைந்து போய்விடாதே. நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடாதே. எதையும் நம்பி யாரும் இல்லை என்று தைரியமடை. இறைவன் ஒன்றை எடுத்து கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டான் என்று நம்பிக்கையை வைத்திரு. அமைதியாக அந்த இன்னொன்றை தேட துவங்கு. அந்த நேரங்களில் அமைதியை இழக்காமல், நம்பிக்கையை இழக்காமல் நீ அப்படி தேடுவாயானால், நீ அப்படி தேடி பெறுவது இழப்பதற்கு முன்னிருந்த நிலையை விட நிச்சயமாக உயர்வான நிலையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல காரியங்களும், பிறரிடம் நீ காட்டும் பரிவும், நீ செலுத்தும் அன்பும், உன் நல்லெண்ணமும் பல்கி பெருகி மீண்டும் உன்னிடமே திரும்பி வரும். ஆம் கண்மணி, கலங்காதே. உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னை மறந்தாலும், உன் பார்வை என் மீது இல்லாமல் போனாலும், நீ உன் பரபரப்பான சூழ்நிலையில் என்னை திரும்பி பார்க்க மறந்தாலும், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் என் பார்வை உன் மீதுதான் இருக்கின்றது கண்மணி. தினமும் உன்னை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன். அதை நீ உணர்ந்து கொண்டும் தான் இருக்கின்றாய். தினமும் நீ என்னை பூஜித்தால்தான் நான் உனக்கு அருள் செய்வேன் என்று நினைக்கின்றாயா? உன் மனதால் நீ என்னை ஒரு முறை நினைத்தாலே போதும். என் அருகாமையை உனக்கு உணர்த்தி விடுவேன். பல முறைகள் நீ என்னை உணர்ந்தும் உள்ளாய் அல்லவா? நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புக்கள், உறவுகளுடன் பூசல்கள், ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. உன் நிம்மதியை இழந்திருக்கின்றாய். ஏன், தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பியிருக்கின்றாய் அல்லவா? எல்லாம் மறந்துவிட்டாயா? அனைத்தையும் நான் அறிவேன். அந்த காலங்கள் எப்படி உன்னை கடந்து போனதென்பதை யோசித்துப்பார். ஒரு கட்டத்தில் நீ என்னிடம் வந்து சேர்ந்தாய். தினமும் என்னை பூஜித்தாய். நீ எனது பொக்கிஷமானாய். அந்த நொடியே என் துவாரகாமாயி குழந்தைகளின் ஒன்றாக நீயானாய். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது என்ற நிலையில் நீ பாதுகாக்கப்பட்டாய். இப்பொழுது உனது சிந்தனைகள் மேம்பட்டு இருக்கின்றன. எதற்கெடுத்தாலும் சோர்ந்து போய் உட்காரும் அந்த மனநிலையை நீ கடந்து வந்து விட்டாய். எல்லாவற்றிற்கும் கண்ணீரை தயாராக வைத்திருக்கும் உன் கண்கள் சற்று இளைப்பாறிக்கொண்டு இருக்கின்றது. மன அழுத்தம்,
மனப்போராட்டம், மன உளைச்சல் என்று அவதிப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் இன்றோ திடமான மனதோடு நடப்பது நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையோடு நீ மேம்பட்டு இருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் பணியாக உருகி கொண்டு இருந்த உன் மனது இன்று சற்று வலிமையான பாறையாக உள்ளது. எதையும் தாங்கும் இதயம் என்ற ஒன்றை நீ இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சில மாற்றங்களை நீ உணர்ந்து கொண்டு செயல்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். ஆம் கண்மணி, உனக்கும் எனக்குமான இந்த பந்தம் வலுப்பெற்று கொண்டு இருக்கின்றது. நாம் இன்னும் நெருக்கமாகிக் கொண்டு தான் இருக்கின்றோம். உன் நீண்ட காத்திருப்புகளும் நிலையான பிரார்த்தனைகளும் என எல்லாவற்றையும் ஈடு செய்வதற்கு சில வழிமுறைகளை நான் சொல்லவா? என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக்கொள். சாய் சச்சரிதத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பாராயணம் செய்து கொண்டே வா. இதோ எனது இந்த வாக்குகளை தவறாமல் அனுதினமும் கேட்டுக்கொண்டே வா. உனக்கும் எனக்குமான இந்த இணைப்புகளை எல்லாம் செய்து கொண்டே வா. என்னுடன் எப்பொழுதும் தொடர்பு வைத்து கொண்டே வா. எப்பொழுதும் என்னுடன் தொடர்பில் இரு. உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன். அதன் பின்னால் எந்த கேள்விகளும் உன் மனதில் எழாது. உன் நீள் கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும். உன் கோரிக்கைகள் எதுவானாலும் சர்வ நிச்சயமாக நிறைவேறும். கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும். என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். எப்பொழுதும் இந்த சாயின் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. நீ சேர்த்து வைத்த எல்லாமே உனக்கான நேரத்தில் உன்னை தேடி வரும். நான் என்ன சேர்த்து வைத்தேன் என்று கேட்கின்றாயா? இதோ நீ தானம் செய்தது எதுவும் வீண் போகாது. ஆறுதல் சொன்னது எதுவும் வீணாகாது. உன் உதவிகள் எதுவும் வீண் போகாது. நல்ல சொற்கள் வீணாகாது. அன்பும் வீணாகாது. வாயில்லா பிராணிகளுக்கும் ஜீவன்களுக்கும் உணவளித்து அடைக்கலம் கொடுத்த எதுவும் வீண் போகாது. செய்த தர்மம் தலைக்காக்கும் என்பதை போல் உனக்கு தேவை நேரும் பொழுது அதிக பலனை இக்குணங்களே இறைவனின் வடிவில் வந்து உன்னை காக்கும். இப்படி நீ சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே உன்னுடன் வரும். உயர்ந்த கதியை நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தால் பெறும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும். நீ செய்த நற்செயல்கள் எல்லாம் உன்னையும் அறியாமல் நீ செய்த நல்வினைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். ஒரு நாள் வரும். அப்பொழுது உன் கண்ணீர் எல்லாம் ஆனந்தமாக மாறும். அப்பொழுது உன் சோகம் எல்லாம் சுகமாக மாறும். உன் காத்திருப்புக்கெல்லாம் கைமேல் பலன் கிடைக்கும். உன்னுடைய நீண்ட கோரிக்கைகளும் நீண்ட காத்திருப்புகளும் நிரந்தரமாக ஒரு முடிவுக்கு வரும். நம்பு கண்மணி, இந்த சாயின் சத்திய வாக்கு ஒரு பொழுதும் பொய்யாகாது. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. சர்வ நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பிரார்த்தனாஷ்டகம் நிகழ்ச்சி இன்னையிலேருந்து தொடங்கியிருக்கு. இனிமேல் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனாஷ்டகம் நிகழ்ச்சி தினைக்கும் வரும். உங்களுடைய பிரார்த்தனைகளை பிரார்த்தனாஷ்டகத்தில் வச்சு பாபா கிட்ட உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கோங்க. தொடர்ந்து 48 நாட்கள் சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனாஷ்டகத்தில் கலந்துக்கோங்க. காலையில் 5:30 மணிக்கு கலந்துக்க முடியாதவங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பிரார்த்தனாஷ்டகத்தில் கலந்து உங்கள் பிரார்த்தனைகளை பாபா மூலயமா நிறைவேற்றிக்கோங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.